அத்தியாயம் 44. விராடனை காத்த பாண்டவர்கள். கீசகன் வதம் நடந்ததும் விராடனது நகரில் உள்ளோர் அனைவரும் திரௌபதியை கண்டு அஞ்சினர். காண்போரை கவர்ந்து இழுக்கும் பேரழகியான இவளுக்கு காவலாக கந்தர்வர்கள் உள்ளனரே, இவளை கண்ணெடுத்து பார்த்தாலும் குற்றமாகுமோ? இவளாலும் கந்தர்வர்களாலும் நகரத்தாருக்கும் அரண்மனையில் உள்ளவர்க்கும் ஆபத்து என எண்ணி அரசியிடம் சென்று இவளை நகரை விட்டு வெளியேற்றி விடுவதே நலம் என வேண்டினர். அதன்படி சுதேஷ்னை தன் சைரந்திரியான திரௌபதியை அழைத்து, அம்மா, நீ புண்ணியவதிதான். என்னிடம் நீ இதுவரை வேலை செய்ததே போதும். தயவு செய்து எங்கள் நகரை விட்டு சென்று விடு என்றாள். சுதேஷ்னை கூறியதை கேட்டதும் திரௌபதி திடுக்கிட்டாள். காரணம், பாண்டவரது அஞ்ஞாத வாசம் முடிந்திட இன்னும் 1 மாத காலமே உள்ளது என்பதால்தான். இதனால் மிகவும் கவலையுற்ற திரௌபதி, தாயே, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே, பின் என்மேல் ஏன் இந்த கோபம்? இன்னும் 1 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள். அது முடிந்ததும் என் பதிகளான கந்தர்வர்கள் காரிய சித்தி பெற்றிடுவர். அது மட்டுமல்ல, அவர்கள் மன்னருக்கும் தங்களுக்கும் எந்நாளும் நன்றியுடையவர்களாய் இருப்பர் என்று வேண்டினாள். திரௌபதி தன்னை இவ்வாறு வேண்டியும் தான் மறுத்து கூறினால் அவளது கோபத்திற்கு தான் ஆளாக நேருமோ என அஞ்சி நடுங்கிய சுதேஷ்னை அவளது வேண்டுதலுக்கு இசைந்தாள். அஞ்ஞாத வாசத்தில் பாண்டவரது நிலை இவ்வாறு இருக்க 12 வருஷ வனவாசம் முடிந்து அஞ்ஞாத வாசம் துவங்கியது. முதற்கொண்டே துரியோதனின் ஒற்றர்கள் அவனது உத்தரவின்படி பல நாடுகள், நகரங்கள், ஊர்கள், காடுகள், மலைகள் என அனைத்து இடங்களிலும் பாண்டவர்களை தேடி அலைந்தனர். மாதங்கள் பல உருண்டோடியும் அவர்களால் பாண்டவர்களை கண்டுபிடித்திட இயலவில்லை. முடிவில் அவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பினர். அவர்கள் துரியோதனனிடம், அரசே, ஜன நடமாட்டமே இல்லாத அடர்ந்த வனத்திரங்களிலும் தேடி பார்த்து விட்டோம். மலைகள், அதை சுற்றியுள்ள பகுதிகள், குகைகள், ஆசிரமங்கள் என எங்கு தேடியும் அவர்கள் தென்படவே இல்லை. அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்று துப்பும் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் நிச்சயம் அழிந்து போயிருப்பர், இது உறுதி என்றனர். இச்சமயத்தில் மிகுந்த பலசாலியான கீசகனை யாரோ சில கந்தர்வர்கள் ஒரு பெண் பொருட்டு கொன்றுவிட்டனர் என்னும் தகவல் அஸ்தினாபுரத்திற்கு எட்டியது. மிகுந்த பலசாலியான கீசகனை கொல்லும் வலிமை உலகில் 3 மட்டுமே உண்டு. அவர்களில் பீமனும் ஒருவன். ஒருவேளை கீசகனை கொன்றவன் பீமனா இருக்குமோ? அவன் சாவுக்கு காரணமாக இருந்த பெண் திரௌபதியாக இருக்குமோ என்ற சந்தேகம் துரியோதனன் மனதில் தோன்றியது. தனது எண்ணத்தை அரசவை கூடியதும் தெரிவிக்கவும் செய்தான். அவையோரே, விராட நகரில் பாண்டவர்கள் மறைந்திருக்கக்கூடும் என்றே நான் எண்ணுகிறேன். விராடன் என்னுடன் நட்பு பாராட்ட மறுத்து வருபவன். அதனால் அவன் மீது நாம் போர் தொடுத்து முதலில் பசுக்கூட்டத்தை கைப்பற்றுவோம். நாம் யூகிப்பதைப் போல அங்கு பாண்டவர்கள் இருப்பார்களேயானால் நிச்சயம் நாம் கைப்பற்றும் பசுக்கூட்டத்தை மீட்க நம்முடன் போர் புரிய வருவார்கள். பிரதிஜை செய்யப்பட்ட காலத்திற்குள் அவர்களை நாம் இன்னார் என கண்டு கொண்டால் மீண்டும் 12 வருஷம் வனவாசம் அவர்கள் போக வேண்டியதாகிவிடும். ஒருவேளை அவர்கள் அங்கு இல்லாது போனாலும் நமக்கு நஷ்டம் ஏதும் இல்லை என்றான். துரியோதனனின் கூற்றை கேட்டு திரிகரந்த நாட்டு மன்னனான சுசர்மன் எழுந்து, விராடன் எனக்கு பகைவனாவான். கீசகன் என்னை மிகவும் துன்புறுத்தியும் உள்ளான். இப்போது அவன் இறந்து போனதால் விராடனின் பலம் குறைந்துள்ளது. அதனால் இதுவே அவனை எதிர்த்திட தக்க தருணம். அவனுடன் போர் தொடுத்திட மகாராஜா எனக்கு அனுமதி அளித்திட வேண்டும் என்றான். சுசர்மன் கூறியதை கேட்ட கர்ணன் அவனது கருத்தை ஆமோதித்தான். சுசர்மன் தன் படையுடன் சென்று விராடனது நாட்டின் தென்பகுதிக்குள் நுழைந்து அவனது படையை தாக்க வேண்டும். அப்போது அவனது படை சுசர்மனை எதிர்க்க திரண்டு சென்றிடும். அவ்வாறு விராடனிடம் படை சுசர்மனை எதிர்க்க சென்ற பின் கௌரவர் படையுடன் துரியோதனன் சென்று அவன் சற்றும் எதிர்பாராதவாறு வடப்புறத்தில் நுழைந்து அவனது படையை தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். அம்முடிவின்படி சுசர்மன் தன் படையுடன் சென்று விராடனிடம் நாட்டில் தென்புறத்தில் நுழைந்து அங்கிருந்த பசுக்கூட்டங்களை கவர்ந்தான். தோட்டங்களையும் விளை நிலங்களையும் பாழாக்கினான். இத்தாக்குதலை கண்டு அஞ்சிய இடையர் கூட்டம் விரைந்து சென்று விராடனிடம் முறையிட்டனர். அப்போது இக்கட்டான இச்சமயத்தில் தன் மைத்துனன் கீசகன் உயிருடன் இல்லையே என எண்ணி வருந்தினான். அப்போது அவன் அருகே இருந்த கங்கர் என்ற பெயருடன் இருந்த தருமர், மன்னா, கவலை வேண்டாம். நான் சந்நியாசிதான், ஆனாலும் போர் பயிற்சி பெற்றவன்.
நான் கவசம் அணிந்து ரதம் ஏறி உமது பகைவனை துரத்தி அடிப்பேன். சமையற்கார மல்லனும் குதிரைராயத்து தாமக்கிருந்தியும் மாடுகளை பார்த்து கொள்ளும் தந்திரபாலனும் ரதம் ஏறி நமக்கு துணையாக வருமாறு உத்தரவிடுங்கள். காரணம், அவர்களுக்கு போர் பயிற்சி பெற்றவர்கள் என்று கேள்விப்பட்டுள்ளேன். எனது வேண்டுகோளை ஏற்று உடனே அவர்களை நம்முடன் போருக்கு புறப்படுமாறு ஆணை பிறப்பியுங்கள் என்றார். கங்கர் கூறியதைக் கேட்டு மிகவும் மகிழ்ந்த விராடன் அதன்படியே உத்தரவுகளை பிறப்பித்தான். தேர்கள் தயாராகின. அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்கள் 4 விராடனின் பகையுடன் சென்று சுசர்மனை எதிர்த்தனர். சுசர்மனது படைக்கும் விராடனின் படைக்கும் கடும் போர் நிகழ்ந்தது. இருபுறத்திலும் பலர் வீர மரணம் அடைந்தனர். சுசர்மன் தன் வீரர்களுடன் சென்று விராடனது தேரை சூழ்ந்து கொண்டான். தேர் சக்கரம் உடைப்பட்டது. அதனால் தன் தேரை விட்டு இறங்கி விராடன் யுத்தம் செய்ய வேண்டியதாயிற்று. நொடிப்பொழுதில் விராடனை நிராயுதபாணியாக்கிய சுசர்மன் அவனை உயிருடன் பிடித்து தன் தேரில் ஏற்றுக்கொண்டு சென்றான். விராடன் பிடிப்பட்ட செய்தி பரவியதுமே விராடனது படை தைரியம் இழந்து சிதறி ஓடத் துவங்கியது. அப்போது கங்கர் என்ற பெயரில் இருந்த தருமர் பீமசேனனிடம், பீமா, இனி வீணே நீ இருக்கலாகாது. விராடனை விடுவித்து சிதறி ஓடும் அவனது படைக்கு தைரியம் ஊட்டி சுசர்மனை எதிர்த்திடு என்றார். தருமர் இவ்வாறு உரைத்ததும் பீமன் சட்டென ஒரு மரத்தை பிடுங்கச் சென்றான். உடனே அவனை தடுத்து நிறுத்திய தருமர், நில் பீமா, உன் வழக்கப்படி நீ மரத்தை பிடுங்கி சிம்மநாதம் செய்தால் எளிதில் நீ யார் என்று தெரிந்துவிடும். அதனால் சாதாரணமான முறையில் தேரில் ஏறி வில்லெடுத்தும் யுத்தம் செய்திடு என்று அறிவுறுத்தினார். அவ்வாறே தேரில் ஏறிய பீமன் எதிரிகளை தாக்கி விராடனை விடுவித்ததுடன் சுசர்மனையும் சிறைப்படுத்தினான். பயந்தோடிய விராடனது சேனை மீண்டும் சுசர்மனது படைகளை எதிர்த்து நின்று வென்றது. சுசர்மன் தோல்வியுற்றான் என்ற செய்தி விராடனின் நகருக்கு எட்டியதும் மக்கள் தங்கள் நகரை வெகுவாக அலங்கரித்து வெற்றியோடு நாடு திரும்பும் தங்கள் மன்னன் விராடனனை வரவேற்க பெருந்திரளாக சென்றனர். இவ்வாறு நகர மக்கள் அனைவரும் விராடனை எதிர்நோக்கி கொண்டிருந்த சமயத்தில் திடீரென்று நகருக்கு வடபுறத்தில் இருந்த இடைச்சேரிகளில் உள்ள பசுங்கூட்டங்களை துரியோதனன் பெரும் சேனை தன் வசப்படுத்தியது. லட்சக்கணக்கான பசுக்களை கௌரவர் சேனை வளைத்து அட்டகாசம் செய்தவாறு ஓட்டி சென்றது. உடனே இடைச்சேரி தலைவன் விரைந்து சென்று விராடனிடம் புதல்வனாக உள்ள உத்தரனிடம், இளவரசே, கௌரவர்கள் நம் பசுக்கூட்டங்களை ஓட்டிக்கொண்டு செல்கின்றனர். மன்னர் தெற்கே திரிகர்த்தர்களை எதிர்க்க சென்று விட்டார். எங்களுக்கும் பாதுகாப்பு ஏதுமில்லை. இளவரசனான தாங்கள்தான் வந்து பசுக்கூட்டங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். நம் குல கௌரவத்தையும் காப்பாற்றுங்கள் என்று முறையிட்டான். இவ்வாறு இடைச்சேரி தலைவன் நகரத்து முக்கியஸ்தர்களுக்கும் அந்தப்புற பெண்களுக்கும் எதிரில் உத்தரனிடம் முறையிட்டதால் உத்தரன் உற்சாகம் அடைந்தவனாய், என் தேரை ஓட்டக்கூடிய சாரதி ஒருவன் இருந்தானானால் நான் ஒருவனே சென்று பசுங்கூட்டங்களை மீட்டு வருவேன். நான் கௌரவ படையுடன் செய்யும் யுத்தத்தைக் கண்டு இவன் அர்ஜுனனோ என்று அனைவரும் வியந்து போவார்கள் என்றான். அப்போது அந்த புறத்தில் இருந்த திரௌபதி உடனே உத்தரை இருந்த இடத்திற்கு சென்று, இளவரசி, நம் நாட்டுக்கு ஆபத்து நேர்ந்துள்ளது. வடக்கே நம் நகரை கௌரவர் படை தாக்கி வருவதாகவும் நம் நாட்டு பசுக்கள் அவர்களிடம் பிடிப்பட்டதாகவும் இடைச்சேரி தலைவர் இளவரசரிடம் விரைந்து வந்து முறையிட்டு கொண்டுள்ளார். உத்தரனுக்கு சாரதி வேண்டும். அதனால் இப்போது தடை ஏற்படும் போல் உள்ளது. பிருகண்ணன் அர்ஜுனருக்கு தேர் சாரதியாக இருந்துள்ளான். நான் பாண்டவர்களது அந்தப்புறத்தில் வேலை இருந்த சமயத்தில் இதை பற்றி பிறர் கூற கேட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, வில் விஜயனான அர்ஜுனனிடம் இவள் வில்வித்தையும் பயின்றவள் என்பதும் எனக்கு தெரியும். இதனால் நீ உடனே பிரகுன்னையை உத்தரனுக்கு சாரதியாக சென்றிட ஆணையிட வேண்டும் என்றாள். உடனே உத்தரை தன் சகோதரனான உத்தரனிடம் சென்று, தேரோட்டுவதில் பிரகுன்னனை வெகு சாமர்த்தியசாலி என்று தெரிகிறது. அதனால் நீ இவளை அழைத்து கொண்டு சென்று நகரை காப்பாற்று. இவள் பாண்டவ வீரரான அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருந்துள்ளாளாம். இதனால் நம் சைரந்திரி கூறினாள் என்றாள். உத்தரை கேட்டதும், சரி, அப்படியே செய்கிறேன் என்றதும் உத்தரை விரைந்து சென்று நடனசாலையிலிருந்து அர்ஜுனனான பிரகுன்னையிடம் விஷயத்தை கூறினாள். அவள் பிரகுன்னலை, என் தந்தையின் ஐஸ்வரத்தையும் பசுக்கூட்டங்களையும் கௌரவர்கள் கவர்ந்து கொண்டு போகிறார்கள். மன்னர் நகரில் இல்லாத சமயத்தில் துஷ்டர்களான கௌரவர்கள் வந்துள்ளனர். நீ அர்ஜுனருக்கு தேர் ஓட்டியுள்ளாய் என்று போர் பயிற்சி பெற்றுள்ளாய் என்றும் சைரந்திரி கூறினாள். நீ இளவரசனுக்கு சாரதியாக செல்ல வேண்டும் என்றாள்.
அர்ஜுனன் உடனே ஒப்புக்கொள்ளாது சற்று தயங்குபவன் போல் காட்டிக்கொண்டான். பின் சாரதிக்கான கவசத்தை வாங்கியவன் ஏதும் அறியாதவனைப் போன்று அக்கவசத்தை தலைகீழாக அணியப் போனான். அதை கண்டு அந்தப்புற பெண்கள் கலகலவென்று சிரித்தனர். இவ்வாறு சற்று நேரம் சில வேடிக்கைகளை செய்த அர்ஜுனனான பிரகுன்களை குதிரைகளை தேரில் பூட்டும்போது தேர்ச்சி பெற்ற சாரதியைப் போலவே தோன்றினாள். கடிவாளங்களை முறையாக பற்றி பிருகன்னியை தேரில் சாரதியாக ஏற்றி அமைந்ததும் உத்தரனும் அதில் ஏறினான். சிம்மக்கோடி காற்றில் படபடக்க தேரில் விரைந்து சென்றது. புறப்படும் முன் அந்தப்புற பெண்களிடம் பிரகுன்களை இளவரசர் நிச்சயம் வெற்றி பெறுவார், எதிரிகளது வஸ்திரங்களை பறித்து வந்து உங்கள் அனைவருக்கும் பரிசாக தருவார் பாருங்கள் என்று கூறிய போது அப்பெண்கள் வெற்றி முழக்கமிட்டனர். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.